அங்க பாருடி. நமக்குன்னு எல்லாம் வந்து அமையும் போலடி. ஏன் நீ கூப்பிட்டு பாரு ஒரு வாட்டி. ஏன் உனக்கு வாய் இல்லையா? நீ கூப்பிடு போ. நீ கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும். கூப்பிடுடி. ஓய் வேர்க்கடல. இன்னும் ஒரே ஒரு வாட்டி கூப்பிடு. டேய் வேர்க்கடல இங்க வாழ அண்டிக்கண்ணா. போதும் டி விடு. எல்லாம் நம்ம வாய்க்குன்னு வந்து அமையுங்க போலடி. சரிதான் நீ சொல்றதும். மச்சான் வாழை பயங்கரமாண்டா இருக்கும் போல. எப்படி கலாய்ச்சிட்டு இருக்கு பத்தியா ரெண்டு ஒருத்துக்கிட்டு. நானும் கவனிச்சேன்டா. இப்போ இந்த பூனையும் பால் குடிக்குமான்ட்டு எனக்கு இப்பதான் புரியுது. இதுங்க ரெண்டுத்தையும் ரேக்கிங் கேஸ்ல புடிச்சு போடணும்டா. நம்ம மேம் கிட்டே மாட்டி விட்டுறலாமா? ஏன்டா நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? என் ஆளை ரேக்கிங் கேஸ்ல புடிச்சு கொடுத்து காலேஜ் வர விடாம சஸ்பெண்ட் பண்ண விடணும். அதானே உனக்கு பிளானு? ஏன் மச்சான் இது வரைக்கும் எனக்கு இந்த பிளான் இல்லை. ஆனால் நீயே பிளான் போட்டு கொடுத்துட்ட. சூப்பராக இருக்கு இந்த பிளானு. ரெண்டுத்தையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருந்தனா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஃப்ரெண்டா நீ பச்சை துரோகி பயலே. இன்னும் எனக்கு கமிட் கூட ஆகலை. ஜஸ்ட் ஒன் சைட் லவ் தான் போயிட்டு இருக்கு. இப்போவே நீ இன்னும் சஸ்பெண்ட் பண்ணி விட்டனா எப்படிரா எனக்கு கரெக்டாகும் இவ? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. கொய்யால நான் உன்னை வெட்டியே போட்டுருவேன். நீ எதனா பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மேம் கிட்ட கன்ஃபார்மாக மாட்டி விட தான் போகிறேன். இந்த ரெண்டு பொண்ணுங்க இருந்து ரேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன். டேய் சும்மா இருடா. ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விட்டுருவான் இவன். சரி நீ வாழ கவுனி. அது எனக்கு தெரியும். அவன் பக்கத்தில் போகிறான்ல, அவனை தண்ணி டேங்க்னு கூப்பிடுடி. ஓய் வேர்க்கடல பக்கத்தில் போகிற தண்ணி டேங்க் பையில இங்க வாடா. சம்மடி. ஏன் மச்சான் செம்மையா கலாய்க்குங்க போலயே ரெண்டும். நீ மூடுறா செத்த பையலே. உன் ஆள் கூட சேர்ந்துதான் என் ஆள் இல்லாத ஆயினாலே. ஏய் என்ன ஓவரா போயிட்டு இருக்க? அந்த பஜாரி ஏன் ஆளா உனக்கு? டேய் சும்மா தாண்டா சொன்னேன். எப்பா சாமி ஆரம்பிச்சிடாத சண்டைய. எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாரு போ. ஓய் சக்கரக்குட்டி. நவமித்ரா நல்லா மாட்டிக்கிட்டோண்டி. பயத்தை கண்ணில் காமிக்காதடி. அப்புறம் டி நவமித்ரா எதனா படிச்சியா நீ எக்ஸாம்க்கு? சாச்சா இல்லடி, இன்னும் எக்ஸாம்க்கு நிறைய நாள் இருக்குல்ல, அதனால நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல. பாத்தியாடா பயங்கரமான நடிப்புக்காரிங்க தான் ரெண்டும். எப்படி சமாளிக்கிறாங்க பாரு. ரெண்டுத்தையும் பார்த்து நீ தான் சிரிச்சுக்கணும். நீ வர வர என் ஆளுக்கும் சேர்த்தே மரியாதை கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்க. ஏ மூடுறா படாடே. எதுவும் பார்த்துருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன்டி. ஆமா எனக்கும் அதே தாண்டி தோணுது. என்ன தோணுதுமா? ஃபர்ஸ்ட் எல்லாம் டெய்லி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணீங்க, இப்போ டெய்லி நேரில் வந்து தொல்லை பண்ணுறீங்க. எப்போனாலும் தொல்லை பண்ணுறீங்க. என்னதான் உங்களுக்கு வேணும்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. உனக்கு தெரியாதாடி சக்கரக்குட்டி? டேய் இந்த சக்கரக்குட்டி நொக்கரக்குட்டின்னு கூப்பிட்றவெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். என்ன செல்லம் மாமனை பார்த்து டேன்னு சொல்ற? உங்க மரியாதையை நீங்களே தான் கெடுத்துக்கிறீங்க. நான் என்ன பண்றது? சரி பரவாயில்ல, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நான் வரும்போது ஏதோ கலாய்ச்சிட்டு இருந்தீங்களே யாரையோ போட்டு. யார் அது? நவமித்ரா இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டி வந்திருக்காங்க. அதே தான், எதுவும் தெரியாத மாதிரியே காமிச்சுக்கோ. ஓகே நம்ம வந்துட்டு ஒரே படிப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். டன். ஓய் அங்க என்ன டிஸ்கஷன் உங்க ரெண்டு பேருக்குள்ள? ஒன்னும் இல்லையே. சொல்றத பாரு. ஹலோ இமிடியேட் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. யாரும் உங்களை ஒன்னும் இமிடியேட்லாம் பண்ணல. யார நீங்க கலாய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. எங்களுக்கு யாரையும் கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மச்சான் நான் போட்டாடா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியாடா? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ போகணும் சொல்லிட்டேன். ஏன்டா உயிரை வாங்கிட்டு இருக்க? வெயிட் பண்ணு. டேய் சக்கரக்குட்டி என்கிட்ட நீ மொத்தமா மாட்டிக்கிட்ட. எதுக்கு நீ தப்பிக்கணும்னு நினைக்கிற? அந்த பயலை பார்த்து நீ வேர்க்கடலன்னு சொன்னதும், அதுக்கு பக்கத்துல உள்ள பயலை பார்த்து தண்ணி டேங்க்னு சொன்னதும் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போனா எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டி இங்க இருந்திருக்காங்க. சரிதான், ஆனா தெரிஞ்சுக்காத மாதிரியே இருந்துக்கிறது நல்லது. ஆமா எதனா ஒன்று போய் போட்டு கொடுத்துருவாங்க.
நான் வேற எங்க வீட்ல ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு வச்சிருக்கேன்டி. உனக்கு இது தேவையா? நீ தான் என்னை கலாய்க்கிறதுக்கு தூண்டி தூண்டி விட்டது. வேர்க்கல்லன்னு சொல்லு, தனி டேங்க்னு சொல்லு. இது என்னடி? என்னையும் சேர்த்தே நீ கெட்ட பிள்ளை ஆக்கிட்ட. ஏய் என்னடி இப்படி சொல்ற? சரி சரி, நம்மளோட சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்கள சமாளிச்சு அனுப்பி விடணும். ஓய், என்ன? எப்படி எங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுனது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தோமே. உன்னை பார்க்கறதுக்கு வரலாமேன்னு வந்தா இருந்து ரெண்டும் சின்ன பசங்க ரெண்டு பேரும் இருந்து கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன சொல்லணும் சொல்லிட்டு போங்க. நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொல்லணும்? எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ? ஓகே தானே சொல்லணும். ஓகே போதுமா? போங்க. மச்சான், யாரு எங்க லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாடா. நீயா வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிற? டேய், என்ன சக்கரே? நான் லவ் கார்டு ஓகே சொன்னேன். ஆமா, நான் லவ்வுக்கு ஓகேவான்னு கேட்டேன், நீ லவ்வுக்கு ஓகேன்னு சொன்ன. நான் ஜஸ்ட் சும்மா ஓகேன்னு சொன்னேன். நீ லவ்வுக்கு ஓகே சொன்னேன்னு எடுத்துக்காதீங்க, சொல்லிட்டேன். என்ன டேய், உனக்கு மரியாதை வருது போகுது வருது போகுது. அதெல்லாம் அப்படித்தான். நவமித்ரா, நம்ம போலாமாடி? வாடி நம்ம போலாம். மச்சான், உன் ஆளுக்கு பக்கத்துல போதுல, அது நீ சைலண்டான ஆளுன்னு நினைச்சிடாது. அது பயங்கரமான ரவுடி. அதுதான் உன் ஆளை இப்படிலாம் மாத்திருக்குமே. ஏன்டா அமைதியா போற பொண்ண நீ வேணும்னே சண்டைக்கு இழுக்கிற? நான் உண்மையை தான் சொன்னேன். எனக்கு போய் சொல்லணும் ஒரு அவசியமும் இல்லை. இப்போதானே 2 நாளைக்கு முன்னாடி இதை நம்ம செக் பண்ணோம். எக்ஸ்பைரிலாம் ஒன்றும் வரவே இல்லை. இப்போ எப்படி திடீர்னு எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வந்திருக்கு. சம்திங் ராங். அப்பா கிட்ட இதை பற்றி சொல்லியே ஆகணும். கவி, அப்பா வாங்க. என்னதுமா அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும்னு புலம்பிட்டு இருக்காங்க? இல்லை, அது வந்துப்பா 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் இந்த ரேக் ஃபுல்லாக நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அந்த செக் பண்ண டைமில் வந்துட்டு இது போல் எக்ஸ்பைரி டேட் உள்ள பொருள் அதிகமாக இல்லை. ஆனால் இப்போ எக்ஸ்பைரி டேட் உள்ள பொருள் அதிகமாக இருக்குது. எப்படி 2 நாளுக்குள்ள எக்ஸ்பைரி டேட்குள்ளே அது வந்திருக்கும்? அப்பனா நீ நல்லா செக் பண்ணியிருக்க மாட்டியா இருக்கும். இதுக்கு தான் நான் சொல்றது, நல்லா கரெக்டாக வேலை பார்க்கணும்னு. இப்போ புரியுதா நான் சொன்னது ஏன்னு? அப்பா இல்லை, நான் பர்ஃபெக்டாக செக் பண்ணி தான் வச்சுருந்தேனே. அதை எப்படி இருந்தும் இது போல் தப்பு நடந்திருக்கும்? அப்பனா இனி நீ எல்லா வேலையும் 2 வாட்டி செய்கிற. அப்போ தான் கரெக்டாக இருக்குதா தப்பாக இருக்குதான்னு கண்டுபிடிக்க முடியும். சரிங்கப்பா. சரி, டெலிவரி பண்ணணும். அந்த தம்பியை கூப்பிடு. நான் கூப்பிடுறேன்ப்பா. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து தான் கால் வருதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, நான் தான் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. அப்பா கூப்பிட சொன்னாங்க. சரி, ஓகே, நான் வரேன். என் செல்லம் நின்னுகிட்டு இருக்கிறதே அழகு. உய், என்ன? உங்க அப்பா எங்க? அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லி உங்க அப்பாவை கூப்பிட்டு வாங்க, போங்க. சொல்லிட்டு போறத பாரு. வாப்பா, ஒரு வேலை வந்திருக்கு, அதுக்காக தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க சார். லோடு கொஞ்சம் இறக்கணும். லொக்கேஷன் உன் நம்பருக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். கவி, கவி, ஹூய், அங்க பாருங்க, உங்க அப்பா கூப்பிடுறாங்க. உங்க அப்பா கூப்பிடுறாங்க. கவி, அப்பா, நான் கூப்பிட்டு இருக்கிறது உன் காதல விழவே இல்லையா? கேட்டுச்சுப்பா. அப்போ நான் கூப்பிட்டேன்னா திரும்பாம நீ ஏன் அப்படியே சில மாதிரி நின்னுக்கிட்டே இருந்த? அது வந்து பா. என்னமோ போமா. இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து அவங்க வண்டியில கொண்டு நீயும் அவரும் கொண்டு வைங்க, சரியா? சரிங்கப்பா. என் கூட வா, நான் உனக்கு காட்டி தரேன் அந்த பொருள் எல்லாம். என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்போ ஸ்டெக் ஆகி என்ன அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இது உண்மையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே. அப்பா கூப்பிடுறாங்க. இதோ வரேன்.
இங்கே பாருப்பா தம்பி, இந்த பாக்ஸஸ்லாம் கொண்டு போய் 2 பேரும் ஆட்டோவில் வச்சு டெலிவரி பண்ணணும், ஓகேவா? ஓகே சார். ஓகே, எடுத்துகிட்டு போங்க. கவி, அப்பாவுக்கு ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுங்க, ஓகே? ஆ சரிங்கப்பா, வாங்க. ம். உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஆ கேளுங்க. உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நீங்கள் உங்கள் அப்பா கூப்பிடுறது கூட கேட்காம என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க, ஏன்? அது அது வந்து ஆ சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா நிறைய வேலை சொல்லியிருக்காங்க, நான் போய் வேலை பார்க்க போகிறேன். சொல்லிட்டு போய் பாருங்க. எனக்கு தெரியாது, நான் போகிறேன். உய் ஓடி போறத பாரு. கண்டிப்பா ஏதோ இருக்கு, இல்லாம அவங்க என்ன ஒண்ணு அப்படி பார்க்கல. ஐயோ, இவர் வேற கேட்டுட்டாரே. இவர் வாயை திறந்து கேட்குற அளவு நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஐயோ போச்சு. அப்பா இதை கவனிக்கல, கவனிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோதான், நான் செத்தேன் அதோட. அவங்க கண்ணில் ஏதோ இருக்கு, அதுதான் என்ன அப்படியே மயக்குது. ஏய் என்ன என்ன என்ன? உன்னை நான் கொன்னு போட கூட தயங்க மாட்டேன், பார்த்துக்கோ. நீ கொன்னு போடுற வரையும் நான் மேக்கப்ல பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீ பண்ணாலும் பண்ணுவேடா. ஏய், யாரை பார்த்து வாடா போடாங்கிற? உன்னை தாண்டா டான்னு சொன்ன, டால்டா பையலே. யாரு டால்டா? நீ போடி போ, டி டி டி. ஏய், என்ன பார்த்தா டீன்னு சொல்ற? ஆமாடி, இப்ப என்னடி சொல்லுடி. அச்சா ப்ளீஸ்டா, போதுண்டா. ஏய் நீ வாய் மூடுறா. அவ என்ன வாடா போடான்னுட்டு இருக்கா, நீ இன்னமும் ப்ளீஸ்டா வாய மூடுறான்னுட்டு இருக்க. நவமித்ரா வா போலாம். எங்க போறது? இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் இவனை. சும்மா இருடி, பிரச்சனையை உண்டாக்காத, வா போலாம்.